ஒருநாள் அழகான நீலக்கடலில் திடீரென்று இருள் பரவியது. வழக்கமாக சூரிய ஒளியில் மின்னும் நீர் அந்த நாளோ கருமையாக மாறிவிட்டது. மீன்கள் பயந்து திசை திசையாக ஓடின. கடல் ஆமைகள் பாழைகளின் பின்னால் மறைந்தன. மர்மக்கண்ணி மீனா மற்றும் அவளின் நண்பன் டால்பின் டோடோ மேலே பார்த்தபோது ஒரு விசித்திரம் தெரிய வந்தது. கடலை பாதுகாத்து வந்த ஒளிமுத்து அதனிடத்தில் இல்லை. அதே நேரத்தில் கடல் தேவதை தோன்றி, ஒளிமுத்து இல்லாமல் முழு கடலும் ஆபத்தில் உள்ளது, அதை யாரோ எடுத்துச் சென்றிருக்கிறார் என்று சொன்னார். மீனா தன்னம்பிக்கையுடன், நான் அதை தேடி கண்டுபிடிப்பேன் என்று கூறினாள். டோடோவும் அவளுடன் பயணமானான். அவர்கள் முதலில் ஜெல்லி மீன் காட்டிற்குச் சென்றார்கள். அங்கே ஒளிரும் ஜெல்லி மீன்கள் மிதந்து கொண்டிருந்தன. ஒரு ஜெல்லி மீன் கருங்குகையில் இருக்கும் நிழல் மீன் முத்தை எடுத்திருக்கலாம் என்று சொன்னது. மீனா நன்று கூறி அந்த குகைக்குச் சென்று கொண்டிருந்தாள். குகைக்குள் நுழைந்தவுடன் இருள் இன்னும் அதிகமாகியது. டோடோ அவளது பின்னால் பயந்து ஒளிந்தான். அப்போது ஒரு பெரிய இருண்ட உருவம் மெதுவாக அவர்கள் முன் வந்தது. அது நிழல் மீன். அது கோபமாக இல்லை, ஆனால் சோகமாக இருந்தது. மீனா அமைதியாக கேட்டாள், நீ ஏன் ஒளிமுத்தை எடுத்தாய்? நிழல் மீன் மெதுவாக, நான் எப்போதும் இருளில்தான் இருந்தேன், ஒருமுறை ஒளியில் இருக்க வேண்டும் என்று தோன்றியது, அதனால் முத்தை எடுத்தேன் என்று சொன்னது. அதை கேட்ட மீனாவின் மனம் மென்னானது. அவள், முத்தை இல்லாமல் கடல் பாதுகாப்பில்லாமல் போய்விடும், ஆனாலும் நீ பிரகாசிக்க நான் உதவுறேன் என்று கூறினாள். அவள் வைத்திருந்த மந்திரச் சிப்பியை எடுத்து நிழல்மீனை சுற்றி நீல ஒளியை விட, அதிசயமாக அந்த நிழல்மீன் அழகான வண்ணங்களில் ஒளிரத் தொடங்கியது. அது மகிழ்ச்சியுடன் ஒளிமுத்தை மீனாவிற்கு கொடுத்தது. மீனா முத்தை கடல் தேவதைக்கு திருப்பிக் கொடுத்தாள். முத்து அதனிடத்தில் வைக்கப்பட்டதும் முழு கடலும் மீண்டும் பிரகாசமாகியது. கடல் தேவதை, உன் துணிவும் நல்ல மனமும் இன்று கடலை காப்பாற்றியது, இனி நீதான் இந்த கடலின் காவலர் என்று மீனாவை வாழ்த்தினாள். மீனா மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். டோடோ மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். பின்னர் இருவரும் சந்தோஷமாக வீட்டிற்கு